அப்படி ஈவில் பாஸுக்கு போக போறதுல நாம தான் முதலாளா இருக்க போறோம். சீக்கிரமா வா பிக் போல். நம்ம செகண்ட் வரக்கூடாது, நாம ஃபர்ஸ்ட் தான் வரணும். சீக்கிரமா. கமான் பத்லு. வா மாட்டோம். கமான் பத்லு. அடடா, இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய வம்பா போச்சு. இப்ப இவ்வளவு பெரிய மலையில வேற நம்ம ஏறி போகணுமா? டேய் கசிடாரா, எங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கன்னு பாத்தியா? உன் பேச்சை கேட்டுட்டு இருந்தோம், வராம இருந்திருந்தா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து ஜோனை அடின்னு அடிச்சிருப்பேன். அம்மா ஓ ஓ பத்லு. கைய பிடிச்சுக்க. கீழே பார்த்தாலே எனக்கு மயக்கமா வருது. அத்தாடியோ, நான் பார்க்கவே மாட்டேன். ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கீழே விழுந்துருவேன். உனக்கு என்ன பைத்தியமா? வாவ், எங்க பூக்கள் எவ்வளவு அழகாக இருக்கு. உனக்கு மூளையே கிடையாதா? ஒவ்வொரு காட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனி விதிமுறைகள் உண்டு. அங்க இருக்கிற எந்த பூவையும் தொடக்கூடாது, ஏன்னா அதுங்கெல்லாம் ஆபத்தானது. அதோட அதை நாம சாப்பிடவும் கூடாது, ஏன்னா பூக்கள்ல விஷங்களும் இருக்கும். என்னப்பா பத்லு, காலையில எந்திரிச்ச உடனே ரேஸ் ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க. இவங்க நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட குடிக்கலையாப்பா. எனக்கும் பயங்கரமா பசிக்குது. சாப்பிடுறதுக்கு சமோசா கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன மட்டும் நீ இங்கெல்லாம் வந்து சமோசா கிடைக்குமா என்ன? நீ அப்படியே ஏறும்போது கற்பனையிலேயே சமோசாவை சாப்பிடு. வாவ் வாவ், என்ன ஒரு வாசனைப்பா இது. இதை நம்ம சாப்பிடவும் செய்யலாம். நல்ல டேஸ்டியா இருக்கு. அடைய தம்பிய நண்பா மோட்டோ, அந்த பூக்களை மோது பார்க்காதப்பா. ஆனா இது எந்த மாதிரி போகணும் நானும் யோசிச்சு பாக்குறேன். ஞாபகம் வந்துருச்சுப்பா. இந்த பூக்களை மோது பார்த்தாலோ இல்ல சாப்பிட்டாலோ உன் மனசுல என்ன இருக்கோ அது கண்ணுக்கு அப்படியே தெரியும்பா. இந்த பூக்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்ன தெரியுமா? எனக்கே தெரியாது. ஜெய் ஹோ. சமோசா சமோசா இங்க இருக்கு. யார் இங்க குழந்தைய கூட்டிட்டு வந்தது? இவ்வளவு பெரிய ட்ரெக்கிங் போகும்போது யாரோ குழந்தைய கூட்டிட்டு வருவாங்களா? கொஞ்சம் கூட அறிவே இல்லை உங்களுக்கு. சமோசா சமோசா சமோசா. சமோசாவா? ஏய் ஏய், நான் இல்ல, நான் சமோசா இல்ல. என்ன விட்டு போ. ஏய், நான் கிடையாது, நான் சமோசா இல்ல. சமோசா 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 சமோசா.
என்ன மட்டும் எல்லாம் ஓகே தானே? அது என்னன்னு தெரியல பத்துலு. என்னவோ சாப்பிட்ட மாதிரியா வயிறு நிறைஞ்ச மாதிரியா இருக்கு. அட என்னப்பா மோட்டோ, நீ தான் பெரிய பெரிய சமோசாலாம் சாப்பிட்டிய, ஞாபகம் இல்லையா? ஆனா ஏதோ சின்ன குழந்தை சத்தம் ஏதோ ஒண்ணு கேட்டது. எங்க இருக்கு அந்த குழந்தை? எங்க இருக்கு? அது ஒண்ணு இல்ல மோட்டோ, அந்த குழந்தையோட சமோசாவை நீ தான் சாப்பிட்டுருக்க. அதனாலதான் இந்த குழந்தை மம்மி மம்மின்னு கத்திக்கிட்டு இருந்தது. என் ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணாதீங்க. அவன் வளர்ந்துட்டான். அவனோட குரல் மட்டும்தான் குழந்தை மாதிரி இருக்கும். அதனால தான் அவன் பேசுறதே கிடையாது. இருக்கட்டும், அவன் ஏன் கோபமா இருக்கா? ஐயோ அம்மா மோட்டு, நீ முதல்ல இவனோட சமோசாவை தான் கடிச்சு சாப்பிட்ட. அம்மா அடடா, ஹண்டர் அண்ணன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. சீக்கிரமா இத தள்ளி விட்டுறலாம். ஏறி வர எல்லா காம்படிட்டர்ஸோட கதையும் ஒன்னா முடிச்சிடலாம். அப்பதான் 500 கோடியையும் ஜெயிக்க முடியும். இல்ல ஜெயிச்சிருவேன். என்னது? என்ன உளறிட்டு இருக்க? மோட்டோ பத்துல என் உயிரை காப்பாத்துனாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அது நன்றியை காட்டு. ஸ்கூல்ல ஒழுங்கா நீ புத்தகத்தை படிச்சிருந்தான்னா ஹியூமன் பிஹேவியரை பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்காக அவங்க வெப்பனை பயன்படுத்துவாங்க. மோட்டு பத்துலுவோட வெப்பனே அவங்க நல்ல குணம் தான். அவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு நல்ல பேரை சம்பாதிக்கிறாங்க. அதனால எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கெடுதல் பண்றதுதான் நம்மளோட வெப்பன். ஆமா, கெடுதல், துரோகம் பண்ணுவோம், ஏமாத்துவோம். இந்த 500 கோடி ரூபாய் போட்டியில கெடுதல் தான் நமக்கு கை கொடுக்க போகுது. நல்லது கை கொடுக்காது. டேய், புரியுதா இல்லையா? புரிஞ்சுது. சரி, என்னடா புரிஞ்சது? அத கொஞ்சம் சொல்லு பாப்போம். ஏமாத்துறதுதான் நம்மளோட பெரிய ஆயுதம். அதை நம்ம கரெக்டா பண்ணணும். கெடுதல் பண்ணணும், அதோட திருத்தரவு பண்ணணும். எப்போ பிக் புல் பிரதர், என்ன ஆபத்து நெருங்குதுன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. சீக்கிரமா மேல வாங்க. வாங்க. சபாஷ் பட்லு. எஸ், நாம வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ளோட்டிங் ஐலாண்ட். என்ன ஹண்டர் அண்ணன், இதுக்கப்புறம் நம்ம எப்படி போறது? கஜா என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு காட்சியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையாப்பா. ஹண்டர் அண்ணன், எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க. நாம தான் வந்தோம். நாம தான் முதல்ல ஜெயிக்கணும். நாம தான் இருக்கணும். ஸ்கூல்ல 2 புத்தகத்தை அதிகமா படிச்சிருந்தா இங்க எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். முதல்ல வேற யாரையாவது போக விடலாம். நீ பின்னாடி வந்துரு. சொல்றது புரிஞ்சதா? ஓ நோ, இப்போ இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்டை எப்படி கடந்து போகிறது? பேக் பேக்ல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கும். செக் பண்ணு. ஐயோமா, இதோட உதவியால ஃப்ளோட்டிங் ஐலாண்ட கடந்து போகணுமா? அது இம்பாசிபிள். அது நிச்சயமா முடியாது. மோட்டு பத்துல திரும்பி என் ஊருக்கு கூட்டிட்டு போயிடுங்க. என் ஊரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் ஊசனை விடுறதுக்கு நான் தயாரா இல்ல. நாம திரும்ப போயிடலாம். வாங்க. என்னது இது திரும்ப போகுது? அங்க வேண்டாம். மோட்டு
பத்லு என்னது இது ரிவர்ஸ் டைரக்ஷன்லயே போகுது சரி வா போலாம். அப்பா, என்னது இது ஐயோ என்னது ரிவர்ஸ் கியரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்களோ அம்மா ஐயோ ஆமா பிட்புல் பிரதர் நீங்க வரலையா என்ன தேங்க்யூ. நீ தான் என்ன காப்பாத்துன. ஆனா என்ன பண்றது, என்னோட காலுல பலமா அடிபட்டிருக்கு. ஃபிராக்சர்னு நினைக்கிறேன். என்னால கண்டினியூ பண்ண முடியாது. நீங்க போங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் மோட்டோ, நீங்க போயிட்டு வாங்க. பிட்புல் பிரதர் நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. உங்க குரலுக்கு ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நீங்க தொடர்ந்து பேசுங்க, பேசாம இருக்க கூடாது. நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருந்தா ஒருவேளை உங்க தொண்டை கிளியர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே மோட்டோ நண்பா, நீங்க சொன்ன மாதிரி நான் செய்றேன். பை பை பிட்புல். வாங்க, இப்ப நாம முன்னேறி போகலாம். ஆல் தி பெஸ்ட். என்னோட குரல் திரும்ப வந்துருச்சு. மோட்டு பத்லு வலைக்கு என்னோட வாய்ஸ் திரும்பவும் கிடைச்சிருச்சு. மோட்டு பத்லு தேங்க் யூ. பை பை. அங்க பிக்புலுடைய குரல் சரியாயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. தேங்க் யூ மச கோஸ்தா. ஆமா ஆமா அதே கோஸ்தா தான் போயிட்டு வரேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.